ரொம்பவும் மெனக்கிடாம நீங்க பார்க்குறீங்களே இந்த குறைவான பொருட்கள பயன்படுத்தி சிம்பிளா இட்லி, தோசைக்கு நான் சொல்றது போல சட்னி செஞ்சு பாருங்க. இதோட சுவைக்காகவே எக்ஸ்ட்ராவா சாப்பிடுவாங்க. ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இந்த சிம்பிள் அண்ட் டேஸ்டி சட்னி செய்கிறதுக்காக அடுப்பில் கடாய் வச்சுட்டு 3 டேபிள் ஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இந்த சட்னி மஸ்ட்டு ட்ரை பண்ணுங்க, செம்ம டேஸ்டியாக இருக்கும். இப்போ இந்த எண்ணெய் சூடானதுமே 6, 7 பல்லு பூண்டு சேர்த்துக்கோங்க. இது வந்து சின்ன பூண்டா இருக்கனால நான் 6, 7 சேர்த்துருக்கேன். நீங்க பெரிய பல்லு பூண்டா இருந்தா ஒரு 5 சேர்த்துக்கோங்க போதும். 4 வரமிளகாய் சேர்த்துருக்கேன். இந்த வரமிளகாய் வந்து காரம் அந்த அளவுக்கு இருக்காது. அதனால நான் 4 சேர்த்துருக்கேன். காரமான மிளகாவா இருந்தா 3ஓ 2ஓ சேர்த்துக்கோங்க போதும். சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளிய வாஷ் பண்ணிவிட்டு இதில் சேர்த்துருங்க. இதெல்லாம் இப்போ லைட்டாக வறுபட்டதுமே ஒரு மீடியம் சைஸ் கட் பண்ண வெங்காயம் சேர்த்துருங்க. இப்போ இந்த வெங்காயம் வந்து லைட்டாக பிங்கிஷ் ஆகணும். இந்த சட்னி செய்கிறதுக்காக நான் வந்து இந்த சின்ன தக்காளியாக வந்து ஒரு 6 தக்காளி கிட்ட எடுத்துருக்கிறேன். பெரிய தக்காளியாக இருந்தால் பெரிய பெரிய தக்காளியாக இருந்தால் 3 தக்காளி எடுத்துக்கோங்க. நல்லா பழுத்த ரெட் கலரில் இருக்கிற தக்காளி எடுத்துக்கோங்க. இந்த சட்னி மஸ்ட்டு ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப சிம்பிள் தான், டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நம்ம இந்த பூண்டு வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக சேர்க்கறதுனால சுருக்குன்னு டேஸ்டியாக இருக்கும். அதுவும் இல்லாமல் இதில் நம்ம புளியும் சேர்க்கறதுனால டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். வீடியோ பார்க்கும்போதே லைக் போட்டு விட்டுட்டு வீடியோ பாருங்கள். ஃபாலோ பண்ணாமல் பார்க்குற வியூவர்ஸ் யாராவது இருந்தீங்கன்னா ப்ளீஸ் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ இந்த வெங்காயம் வந்து பிங்கிஷாக ஆனதுமே இதில் வந்துட்டு 2 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை சேர்த்துக்கோங்க. பொட்டுக்கடலை சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் வதக்கிடலாம். இந்த சட்னி செஞ்சு பார்த்தீங்கன்னா எப்படி வந்ததுன்னு மறக்காமல் வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பொட்டுக்கடலையை சேர்த்துட்டு வதக்குனதுமே இதில் வந்து நான் சொன்ன மாதிரி 6 கட் பண்ண தக்காளி சேர்த்துக்கோங்க. பெரிய தக்காளியாக இருந்தால் 3 கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த சட்னிக்கு தேவையான அளவுக்கு நான் உப்பு சேர்த்துக்கிறேன். இந்த தக்காளி வந்து நல்லா மசிஞ்சு வதங்கி வரணும். இந்த சட்னியோட டேஸ்ட்டே பார்த்தீங்கன்னா இந்த தக்காளி வந்து நீங்கள் நல்லா வதக்கணும். விட்டு விட்டு வதக்கி விடுங்க. வியூவர்ஸ் யாராவது நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்களா இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த சட்னி செஞ்சுருந்தப்போ பார்த்தீங்கன்னா என்னோடய சின்ன பையன் வந்து 2 தோசை தான் எப்போவும் சாப்பிடுவான். இந்த சட்னியோட டேஸ்ட்டுக்காகவே அவன் 3 தோசை சாப்பிட்டாங்க சத்தியமாக. எப்போவும் நான் இந்த சட்னி செய்கிறது தான். எப்போ செஞ்சாலுமே இந்த சட்னிக்காகவே அவன் எக்ஸ்ட்ராவாக சாப்பிடுவான். நம்ம சேனலில் நிறைய யூஸ்ஃபுல்லான ரெசிபீஸ் எல்லாம் போட்டிருக்கேன். செக் பண்ணி பாருங்கள். எல்லாமே சூப்பராக இருக்கும், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சட்னி ரெசிபீஸே நான் நிறைய போட்டிருக்கேன். இந்த தக்காளி வந்து நல்லா மசிஞ்சு வரணுங்க. இதில் வந்து நம்ம மல்லித்தழை, புதினா தழை இதெல்லாம் எதுவும் சேர்க்காம இந்த மாதிரி சிம்பிளாக செய்கிறது இது ஒரு டேஸ்ட்டு தனியாக இருக்கும். அதெல்லாம் சேர்க்குறது அது ஒரு மாதிரி இருக்கும். இது வந்து நல்லா இருக்கும், திகட்டாமல் சூப்பராக இருக்குங்க. அவ்வளோதாங்க, இந்த அளவுக்கு வதங்கிருச்சு போதும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு சூடு ஆறுனதுமே மிக்ஸி ஜாரில் சேர்த்து லைட்டாக தண்ணி ஊற்றி நல்லா விழுதாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இப்போ இதுக்கு தாளிப்பு கொடுக்கறதுக்காக சின்ன கடாய் அடுப்பில் வச்சுட்டு 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடானதுமே 1/2 ஸ்பூன் கடுகு, கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. இதுக்கு வரமிளகாய் வந்து தேவையில்லைங்க. ஏன்னா நம்ம வதக்கும் போதே வரமிளகாய் சேர்த்து தான் வதக்கி அரைச்சிட்டோம். அதனால் காரமாக இருக்கும். நீங்கள் வரமிளகாய் சேர்க்க தேவையில்ல. நான் வீடியோக்காக நான் வரமிளகாய் சேர்த்துருக்கேன். அரை கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க.
இது இப்போ நம்ம லைட்டாக அப்படியே ஃப்ரை பண்ணிக்கலாம். நம்ம தாளிப்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை வந்து சட்னியில் சேர்த்துருங்க. அவ்வளோதான், நம்ம சிம்பிள் அண்ட் டேஸ்டியான சட்னி பாருங்கள் சட்டுன்னு ரெடி ஆயிடுச்சு. ஓகே, ரெசிபி பிடிச்சிருந்தா மஸ்ட்டு லைக் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங் ரெசிபியோட நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.